தலைமை தாங்க அழைக்கிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பரிக்கிரமா கல்வி அறக்கட்டளை பொறுப்பாளர்களே, பல்வேறு நகரங்களில் மாணவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியினை நடத்தி வரும் தினமலர் நாளிதழ் நிறுவனத்தினரே, உங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பள்ளி ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, மாணவர்கள் கணக்கு பதிவியலிலும் வாணிகவியலிலும் தேர்ச்சி பெறுவது என்பது கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இல்லை. மிக 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 சுலபம். ஏனென்றால் இந்த பள்ளியிலே மின்வசதி கூட வீட்டில் இல்லாத ஒரு பெண்மணி வாணிகவியல் பாடத்திலே மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மாணவர்கள் கணக்கு பதிவியலிலும் வாணிகவியலிலும் தேர்ச்சி பெறுவது என்பது கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இல்லை. மிக 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 சுலபம். ஏனென்றால் இந்த பள்ளியிலே மின்வசதி கூட வீட்டில் இல்லாத ஒரு பெண்மணி வாணிகவியல் பாடத்திலே 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று இன்றைக்கு சி பத்மினி என்ற நரசிங்கபுரத்தை சேர்ந்த மாணவி அருகாமையில் உள்ள ஒரு உயர்நிலைப்பள்ளி தாசிரியப்பன் ஒரு உயர்நிலைப்பள்ளியிலே ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்கிறார் என்பதனையும், அதே போல பி உமாராணி என்கின்ற மாணவி இப்பள்ளியிலே கணக்கு பதிவியல் பாடத்திலே 200க்கு 200 மதிப்பெண்களை பெற்று இன்று ஒரு தொடக்கப்பள்ளியிலே ஆசிரியர் பணியில் இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் விடையளிக்கும் பொழுது உங்கள் விடைகளுக்கு எவ்வாறு எளிதாக நீங்கள் மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் என்பதற்கு சில உதாரணங்களை காட்டுகிறோம். கணக்கு பதிவியல் பாடத்திலே தேய்மானம் என்கிற ஒரு பாடப்பகுதி, அதில் தேய்மானம் என்பதற்கு இலக்கணம் என்ன என்று கேட்டிருப்பார்கள். இலக்கணம் எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான குறைவே தேய்மானம் இலக்கணம். இதுல 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. எக்காரணத்தினாலும் ஒரு பகுதி, சொத்தின் மதிப்பில் ஒரு பகுதி, படிப்படியான ஒரு பகுதி, நிலையான குறைவே. இது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இந்த 5ல் ஏதேனும் 3 பாயிண்ட் உங்களுக்கு சரியாக இருந்தால் 3 மதிப்பெண் கொடுக்க போறாங்க. இப்படி சுலபமாக நீங்கள் மதிப்பெண்களை பெறுவதற்கு கணக்கு பதிவியலிலும் வாணிகவியலிலும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நான் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு சகோதர ஆசிரியர் சொல்வார், எக்காரணம் அதுக்கு எக்கான்னு போட்டதில் 5 மதிப்பெண் போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த காலத்தில் விடைத்தாள் திருத்தும் இடங்கள்ல மாணவர்களுக்கு அதிகப்படியாக சலுகைகளை கருத்தில் கொண்டு ஸ்டெப் மார்க் வழங்குகிறார்.